அனைவருக்கும் வணக்கம். கேஸ்ட்ரிக் பெயின். இப்போ கேஸ்ட்ரிக் அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில நேரங்களில் ஏப்பம் என்ன பண்ணுறது எது கழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் அதிகமாகும் போது இந்த செஸ்ட் பெயின் இருக்கும். பேக் சைடு அந்த கழுத்து பகுதி, முதுகு பகுதி எல்லா இடமுமே ஒரு பிடிச்ச ஒரு வலி இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்கோட ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத நம்ம பாடி என்ன பண்ணும், ஃபீல் பண்ணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கேஸ்ட்ரிக் ஐட்டம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனாலும் அந்த பெயின் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரிக்லிங் பெயின், அப்பப்போ பிடிச்சு அந்த இடத்துல வலிக்கிற மாதிரி ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதுக்கும் உள்ளே இருக்கிற உறுப்புகள் ஏதாவது பாதிச்சிட்ருக்கா அப்படின்றதுக்கும் கண்டிப்பாக காரணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிறுகுடல் பிரச்சனை, சிறுகுடல் பிரச்சனைக்குள்ளாகாமல் கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் இந்த மாதிரி பிக்கல் பெயின் இருக்கவே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சிறுகுடல் பிரச்சனை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேகமாக சாப்பிட்றது, என்ன சொல்கிறது, ஸோ ஒரு 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 சாப்பாடு நம்ம போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது நம்ம என்ன பண்ணணும், நல்லா வாயில் எல்லாம் மென்று நம்ம உள்ளே கொடுக்கணும். அப்படி சாப்பிடாம வேகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ 5 நிமிஷத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. தண்ணி அதிகமாக எடுத்துக்குவாங்க சாப்பிடும்போது. இந்த மாதிரி அவங்களோட ஃபுட் ஹேபிட்டில் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்ட நேரங்களில் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிறுகுடல் என்ன ஆயிருக்கு, பிரச்சனைக்குள்ளாயிருக்கு அப்படின்றத இண்டிகேஷன் தான் இந்த கேஸ்ட்ரிக்கான பேக் பெயின் அண்ட் முன்னாடி செஸ்ட் பெயின் அண்ட் எல்லா பெயினும். ஸோ பாடியே ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். அவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா அடிவயிறு எப்பயுமே ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ எப்பயுமே நம்ம பாடி ஃபீல் ஆகிட்டுருக்கு, ஹீட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அக்குபஞ்சரில் ப்ராப்பராக இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு சிறுகுடலுக்கு நீங்கள் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது படிப்படியாக அதிலேருந்து என்ன பண்ணலாம், வெளியில் வரலாம். தேங்க்யூ.